ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 14ஆம் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை. அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 30ஆம் நாள். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச ஆணி அமாவாசை. நாளைய ஆணி அமாவாசையில் மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்தால் கண்டிப்பாக தண்ணீரில் கரைத்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகும். ஸோ அதுக்காக எந்த 3 பொருட்களை ஒன்றாக வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே போல் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி வேற பிறக்க இருக்குது. தாட்சானிய புண்ணிய காலம் ஆரம்பமாக இருக்குது. அதனுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். வரக்கூடிய நாளைய செவ்வாய்க்கிழமை 14/7/2026ஆம் தேதி ஆணி அமாவாசை வருது. அதே போல் 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடியானது பிறக்குது. இந்த அமாவாசை ஆடி பிறப்பு இது ரெண்டுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. நாளை தினம் இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் முறையாக செய்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை அமாவாசைன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். ஆக்சுவலி அமாவாசை பிறக்கக்கூடிய நாளைய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசைன்று பூஜையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். அதோடு ஆடி 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் சொல்ல போகிறேன். அதனால் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாளைய செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 14/7/2026 காலையில் 9:49 மணிக்கு அமாவாசையானது பிறக்குது. நாளைக்கு பிறக்கக்கூடிய அமாவாசை அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 10:54 வரைக்கும் இருக்குது. ஆகவே நாளைய செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தபத்தமாக செய்து எச்சில் படாமல் பூஜையில் முன்னோர்களுக்கு படுத்துவிட்டு அதை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு அப்புறம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள்லாம் செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருக்கக்கூடியவங்க நாளை நாள் உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்க வேண்டும். ஸோ அமாவாசையான நாளை நாள் ஃபஸ்ட்டு அமாவாசை பூஜை இந்த மாதிரி செய்துட்டு தான் கடன் தீர பூஜையில் அடுத்ததாக இந்த ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நாளை முன்னோர்கள் வழிபாட்டை மதிய நேரம் முடித்து விடுங்க. மாலை 6 மணிக்கு மேல் பூஜையில் ஃபஸ்ட்டு ஒரு விளக்க ஒன்று ஏற்றி வைங்க. அப்புறம் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ₹1 நாணயம், அதுக்கு மேலே சின்னதாக தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த உப்பின் மேல் வைங்க. இது மாதிரி வைத்துட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்கள் ஃபோட்டோ இருந்தால் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. நாளைக்கு இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு புதன்கிழமை மதியம் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியில் போடுங்க. தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க. அல்லது நீங்கள் போட்டுட்ருக்கக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. நாளை அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு யார் செய்தாலும் உங்கள் கையில் எடுத்து கல்லுப்பு தண்ணீரில் கரைகிறது அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போய்விடுது அல்லவா, அதே போல தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீங்க. கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து நாளை நாளுக்கு பலன் பெறுங்க. ஸோ அமாவாசையில் ஒரு பக்கம் பலன்கள் செய்கிறது சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடி பிறக்கிறதும் சிறப்பு தான்.
ஸோ 2026 ஆடியுடைய முதல் நாளே வெள்ளிக்கிழமையாக வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுது. அதனால் இந்த சிறப்பான நாளில் சிறப்புக்கு என்ன நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சாதாரண மாதம்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே ஆடி சாதாரண நாள் கிடையாது, சாதாரண மாதம் கிடையாது. ஆடியில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான நாட்கள். தமிழ் மாதங்கள்லேயே ஆன்மீக முக்கியத்துவம் அதிக கொண்ட மாதமாக ஆடி மாதம் கருதப்படுது. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு மற்றும் பெண்களின் விரதங்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். ஆண்டுதோறும் ஆடி மாதம் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளால் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் 2026 ஆண்டின் ஆடி மாதம் தொடங்கக்கூடிய முதல் நாளே வெள்ளிக்கிழமையாக வருவது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமை இணைந்து வருவது சக்தி வழிபாட்டிற்கு உகந்த காலமாக கருதப்படுது. அதனால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்து சமயத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மற்றும் பராசக்தியின் அருளை பெறுவதற்கான சிறந்த நாளாக நம்பப்படுது. குறிப்பாக பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது குடும்ப நலன், செல்வ வளம் மற்றும் மன அமைதியை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. 2026 ஆண்டில் ஆடி மாதம் தொடங்கக்கூடிய முதல் நாளே வெள்ளிக்கிழமையாக அமைகிறதுனால இந்த நாளில் பக்தர்கள் நீங்கள் அதிகாலை முதலே கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளை பங்கேற்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. ஆடி மாதம் தொடங்கக்கூடிய நாளில் பல அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் தீபாரணங்கள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக மாரியம்மன், காளியம்மன், பகவதி அம்மன் உள்ளிட்ட சக்தி தெய்வ ஆலயங்களில் பக்தர்கள் அதிக அளவில் தரிசனம் செய்வாங்க. வெள்ளிக்கிழமையோடு இணைந்த ஆடி பிறப்பு நாளில் நடைபெறக்கூடிய இந்த வழிபாடுகள் பக்தர்கள் ஆன்மீக ஈடுபாட்டை மேலும் உயர்த்து என சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக வழிபாடுகளில் கலந்து கொள்ளுங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் நீங்கள் மிகவும் பக்தியோடு அனுசரிக்கணும். வீட்டில் மாவிளக்கு ஏற்றுறது, கோவில் ஏற்றுறது பண்ணணும். குங்கும அர்ச்சனை செய்யணும். அம்மன் பாடல்கள் பாடுறது போன்ற இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஆடி மாதத்துடைய முதல் நாளே வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால இந்த ஆண்டு முதல் ஆடி வெள்ளியை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்க நாம் இப்போருந்தே தயாராகி வரணும். ஆக்சுவலி ஒரு புனித மாதத்தின் தொடக்கமும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளும் ஒரே நாளில் இணைவது அரிதான சிறப்பாக கருதப்படுது. இதனால் 2026 ஆடி மாத தொடக்கம் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுது. பக்தர்கள் இந்த நாளில் வழிபாடு, தானம், பிரார்த்தனை மற்றும் குடும்ப நல வேண்டுதல்களோடு கொண்டாடினால் மனநிறைவும் ஆன்மீக பலன்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் இந்த சிறப்பான தொடக்கம் ஆண்டு முழுவதும் நல்ல முன்னேற்றத்திற்கு நம்பிக்கைக்கு அடையாளமாக பார்க்கப்படுது. ஸோ ஆடி பிறக்கக்கூடிய முதல் நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஆடி முதல் நாள் என்ன பொருள் வாங்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான ஆன்மீக இல்லைனா நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.